வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரீபர் வில்லன்ஸ் லெஜண்ட் ஆஃப் ஜிஎஸ் சீசன் 1 எபிசோட் 47. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ட்ரெஷர் டவரை தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஹூவா கிட்ட வந்து சொல்லியிருப்பான், நாளைக்கு நம்ம ஏழு எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்த தான் நமக்கு வந்து இப்போ வந்து காட்டுறாங்க. ஹீரோவும் ஏழு எடுக்கிற இடத்துல போய் வந்து நின்றுட்டுருக்கான். சிஸ்டர் ஹூவாவையும் அப்புறம் மாஸ்டரையும் என் கூட கூட்டிகிட்டு வரணும் தான் நான் வந்து நினச்சேன். ஆனால் எம்பசிக்குள்ளே அவங்கள கண்டுபிடிக்க முடியாதனால நானே இங்கே வர வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ வந்து அங்கே நின்றுட்டுருக்கேன். அந்த ட்ரெஷர் டவருக்குன்னு ஒருத்தர் ஹெட்டாக இருப்பார்ல, அவருடைய பேர் வந்து டாங் டியான். அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, எனக்கு பின்னாடியே அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அங்கே லைனில் இருக்க ஒருத்தனும், அவன் மட்டும் எப்படி லைன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அவனுக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்கிறான். நீ மட்டும் ஹோலிசனாக இருந்தால் நீ லைனில் நிற்காம போவியா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு, ஹோலிசன் இவ்வளோ எங்கே இருக்காரு, தைசு ஹோலிகிரண்டோடைய கல்டிவேட்டர்ஸ் இவ்வளோ எங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வந்து சைட் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஹோலிசன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏலம் வந்து ஆரம்பிச்சிடும், அது வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்ல, ஹீரோவுக்கு வந்துட்டு அவர் பாக்ஸ் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு ரூமை தான் நமக்கு வந்து அந்த பெரியவர் வந்து கொடுத்துருக்காரு. டாங், நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சு, அங்கே சில பொண்ணுங்க வந்து, ஹோலிசன் இந்தாங்க இந்த ட்ரிங்கை குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்னது பாக்ஸ் நம்பர் 1 வந்து இப்போ அவைலபிள் இல்லையா? ஆமாம், அதுக்குள்ளே யார் வந்து உட்காந்து அப்படின்னு சொல்லி ஜூயியும் இங்கே வந்திருக்கான். ஏன்னா அவனும் ஏழை எடுக்க தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய பிரதர் ஜூயி, அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு உனக்கு ஒன்றும் தெரியும்ல, அடுத்த தைசு ஹோலிகிரண்டோடைய ஹோலிசன்னே அவன் தான் அப்படின்னு அவன் அங்கே வந்து கத்திட்டு இருக்க. மாஸ்டர் ஜூயி, தைசு ஹோலிசன் தான் அந்த நம்பர் 1 பாக்ஸில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னது இவன் தைசு ஹோலிசன்னா? இவன் ஜஸ்ட்டு சோரோ ஸ்டேஜ் உடைய ஒரு கல்டிவேட்டர் தான். நீங்கள் வேணால் இந்த ஹோலி கிரவுண்டை ஆளை பார்த்து பயப்படலாம், இல்லை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கான். ஆமாம், இங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டான்ல ஏன்னா அவன் தான் வந்து ஃபேமிலியோடைய 3வது லார்டு. நீ தான் இங்கே வந்து சத்தம் போடுறதான்? நீ இப்போ எங்கே எதுக்கு வந்த? என்னுடைய பிக் பிரதர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, வாய மூடு, ஒழுங்காக மரியாதையாக பேசுன்னு சொல்லி இவன் அவனை திருப்பி சொல்ல, மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு வரான் ஜூயி. அவன் டோரில் போய் இடிச்சு அடியில் அந்த டோரே வந்து உடஞ்சி போயிடுது. இருந்தாங்க இவனை வந்து பாக்ஸ் நம்பர் 2 வந்து உட்கார வைங்க, இவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இவனை கொண்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த அந்த பெரியவரை வந்து அனுப்பி வச்சிடறான். தேங்க்யூ பிரதர் ஈன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல, யுவர் வெல்கம் ஜிஎஸ்ன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அங்கே கூட்டத்தில் இருக்க 2 பேர் வந்து பார்க்குறானுங்க. அங்கே இருக்கான் பாரு, அந்த ஆள் தான் பிரிமோடையல் ஃபேமிலியோட 3வது லார்டான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து கேட்க, அவனும் ஆமாம் அவன் தான். அவனை பார்த்தியா, தைசு ஹோலிசனுடைய ஒரு அன்யூசுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தைசு ஹோலி கிரவுண்டு ஃபேமிலியுமே கொஞ்சம் தொடர்பில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து குசுன்னு வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்கள் எல்லாரையுமே நான் வந்து ட்ரெஷர் டவருக்கு வந்து வெல்கம் பண்ணுறேன். இப்போ இந்த ஏலம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து எடுத்து வந்து காட்டுறான். இந்த சில்க் வாம், இந்த ஆர்மர் நேச்சுரலாகவே வந்துட்டு 10,000 வருஷங்கள் வந்து பழமையான ஒன்று. இது நார்மலாகவே நேச்சுரலில் இருந்து தான் வந்து எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களை எந்த ஒரு பாய்சனுமே வந்து அட்டாக் பண்ணாது, எந்த ஒரு ஸ்வாடை வச்சு உங்களை வெட்டினாலுமே உங்கள் மேலே வந்து விழுகாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஏலத்தில் விட, இதோட ப்ரைஸை நீங்களே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். 100,000 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஏலத்தில் விட, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சும்மா கேட்குற கடமைக்கு நம்ம வந்து கேட்கலாம், அப்போ தான் மற்றவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு ஜூயும் 1 மில்லியன் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கே வந்து அந்த பொருளை வந்து போயிடுது. ஜஸ்ட்டு ஒன்லி 100,000 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் தைசு ஹோலிசனுக்கிட்ட இருக்குது போலன்னு சொல்லி ஜூயை நம்ம ஹீரோவை இலக்காரமாக பார்க்குறான். இது செகண்ட் ஐட்டம், லியோலான் டிவைன் ஹெர்பு. இது ஒன்லி உங்களுடைய கல்டிவேட்டருடைய ஸ்பீடை 1.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏலத்தில் ஹீரோ வந்து மறுபடியும் அதை வந்து ஏலத்தில் எடுக்கிறான். 200,000 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லி ஹீரோ ஏலத்தில் கேட்க, ஆப்போசிட்டில் இருந்துட்டு அவனும் 2 மில்லியன் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏலத்தில் எடுக்கிறான். மறுபடியும் அதே பொருளுமே அவனுக்கே வந்து போயிருது. இன்றைக்கி உனக்கு நல்ல நாளாக இருக்காது, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் பாக்ஸை நீ எடுத்துக்கிட்டேல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ எதை எடுத்தாலுமே சரி அவன் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ஏழை எடுக்கிறான். ஏன்னா இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கானுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது, ஆனால் சவுண்ட் வச்சு வந்து தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்க மக்கள் வந்து பார்க்குறாங்க, ஆமாம் யார் இந்த 2வது பாக்ஸில் இருக்கமே, ஹோலிசனை இந்தளவுக்கு கடுப்பாக்குறானே, உனக்கு தெரியாதா, அவன் தான் ஜூயு. அது ஜூசியோ, அவன் தைசு ஹோலி கிரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கான், அவன் வந்து உட்கார வேண்டிய பாக்ஸில் தைசு ஹோலிசன் உட்காந்துக்கிட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்க மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, இதுதான் அஸ்ட்ராய்டு ஓர். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் வந்து தெரியாது, ஆனால் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல், ரொம்ப ஹார்டாக வேறு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரானரியான ஒன்று.
இது இப்போ ஏலத்தில் விடப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, ஏலத்தில் இருக்க எல்லா பீப்புளுமே இதை வந்து கேட்குறாங்க. அதில் முதல்ல ஒருத்தன் 50,000 அண்ட் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஏலம் கேட்குறான். இன்னொருத்தன் 51,000 அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னொருத்தன் 52,000 அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன் 55,000 அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒருத்தனை கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ 12,000 அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் 1.2 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஜூயி இந்த பக்கம் வந்து கேட்குறான். இந்த போர்சன் பிளேட்டை பார்க்கும்போது அதில் இருக்க கிராக், இதில் இருக்க அந்த போர்சன் ஃப்ராக்மெண்ட் என்னுடைய கிராண்ட்பா வந்து இதை எனக்கு ஒரு முறை வந்து கொடுத்துருக்காரு, அது கூட இது பொருந்தது அப்படின்னு சொல்லி ஜூயி அவனோட மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான். ஹீரோ 1.3 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிடுறான். ஏன்னா இதை நான் வந்து விடக்கூடாது, இந்த போர்சன் ஃப்ராக்மெண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி ஹீரோ வந்து நினைக்கிறான். அதுக்கு ஜூயும் 1.4 மில்லியன் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட இருந்து சவுண்டை விட்டு, இவனுக்கு என்ன மாட்டு மூளையாக இருக்குமா, நம்ம கூட வந்து போட்டிக்கு வரான், இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு ஜூயி வந்து நினைக்கிறான். 2 மில்லியன் தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து இருக்குது. ஏன்னா அந்த 1000 ஃபேஸை பிடிச்சி கொடுத்தால எனக்கு 3 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வந்து கிடச்சிச்சு. அப்படி பார்க்கும்போது அதில் இருக்க 1 மில்லியனை நான் யுவானுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து 2 மில்லியன் தான் இருக்குது. இதை வந்து ஏலத்தில் நம்மளால் இப்போ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்ருக்க. 2 மில்லியன் அண்ட் 1 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அவன் ஒன்றுமே பண்ண முடியாதான்னு ஒரு விரலை வந்து காமிக்கிற மணிக்கு வந்துட்டு அவன் வந்து பண்ணுறான். இந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அது என் மாஸ்டர் கிட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு. அது ரொம்ப ரேரான ஒன்று. அங்கே நான் போனால் என்னை அவங்க வந்து திட்டுவாங்க. திட்டுனாலும் வந்து பரவாயில்லை, இந்த போர்சன் பிளேட் அது அதுக்கான ஒர்த்தானது தான் அப்படின்னு சொல்லி ஜூயும் அவனோட மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான். 2 மில்லியன் அண்ட் 1 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் வேறு யாருனாலும் ரேட்டு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து இல்லை, இதுக்கு மேலே நம்மளால் இதை வந்து எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பின்வாங்கிடுறான். டீல் வந்து இவருக்கு தான் கிடச்சிருக்கு. கன்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜூயி, உங்களுக்கு தான் இந்த ஏலம் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஏலத்தில் போர்சன் பிளேட் அப்புறம் போர்சன் ஃப்ராக்மெண்ட் அது 2 மில்லியன் அண்ட் 1 டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அது உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏலத்தில் சொல்லிடுறேன். சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த செகண்ட் ரூம்லேருந்து வந்து கிளம்புறான். அதுக்கு அவன் கூட இருக்கவனும், ஆமாம் இன்னும் ஏலம் வந்து முடிய 1 மணி நேரம் இருக்கேன், அதுக்குள்ளே நம்ம வந்து எதுக்கு கிளம்பணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இனிமேல் நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்களை வந்து கிளம்ப ஹீரோவும் அவனோட ரூம்லேருந்து வந்து கிளம்புறான். சரி நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம் என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு எதனாலும் வேணுமா, நான் ஆள் சின்ன பையனாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் நல்லாவே ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்போ தான் கேட்க, இல்லை அதெல்லாம் வேணாம் நான் இதை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து கிளம்பிடுறான். இவனுங்க ஏலம் வந்து முடியறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி அந்த போட்டில் வந்து போயிட்டுருக்கானுங்க. ஜியோசு அவன் இந்த பொருள் மேலே இவ்வளோ ஆர்வம் காட்டுறான் அப்படின்னா அவன்கிட்ட அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் ஏன் தான் எல்லாத்தையும் ஏலத்தில் எடுத்துட்டேன்னு, அது மட்டும் இல்லாமல் ஏலம் முடியறதுக்கு முன்னாடி நான் வந்ததுனால எனக்கு வரவிருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னால் வந்து தடுத்து வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டுருக்கேன். ஹீரோவாக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஜேசு எனக்கு நீ ஒரு கடன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்க, அவனு வந்து பார்க்குறான், ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, அது என்னை வந்து சேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்தியா, அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த ஏலம் அது கரெக்டாக தானே நடந்துச்சு, இப்போ எதுக்கு என்னை வந்து வழிமறிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே, நான் உன்னை யங்லாடுக்கிட்ட இப்போ பிடிச்சி கொடுக்கணுமா, எதுக்கு இப்படி நீ சத்தம் போட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பார்த்து கேட்க, ஆமாம் இவன்கிட்ட இப்போ நான் கடன் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பொருள் எனக்கு திரும்ப வராதுன்னு சொல்லி ஜூயோ மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான். அதுக்கு படம் ஓட்டிட்டு வந்தவனும், ஆமாம் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கொள்ளைக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி வந்து கேட்டுறான். ஓ அப்படியா, நீ எனக்கு அதை கடனை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு கொள்ளைக்காரன் சொன்னல அதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு நிற்கிறான். இந்த இடத்துலேயே எபிசோடு வந்து முடிஞ்சிருது. பேசாமல் ஜூயி எதையா பேசி சமாளிச்சுட்டு போயிருப்பான். படகோட்டி சும்மா இருக்க மாட்டாப்புல, நீ என்னடா கொள்ளைக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தால் ஹீரோ வந்து கடுப்பாயிட்டான். ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வேற நிற்கிறான். இவனுங்க 2 பேர்த்து என்ன பண்ண போகிறான்னு தெரில, போட்டு தள்ளிடுவானா இல்லை அடிச்சிட்டு விட்டுருவானு தெரில. நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.